வணக்கம் மக்களே, அளவியல் 3D உள்ள பார்ட் 5 வீடியோ தான் பார்க்க போறோம். ஹெமிஸ்பியர் அதாவது அரைக்கோளம் தொடர்பான கணக்குகள் தான் இந்த வீடியோ முழுக்கமே பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். முதல்ல அரைக்கோளத்திற்கான ஃபார்முலா எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து கணக்குள்ள போங்க. அரைக்கோளம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கோளத்தில் பாதி தான் அரைக்கோளம், அதாவது ஸ்பியர்ல பாதியை தான் ஹெமிஸ்பியர்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி இருக்கட்டும். ஸ்பியர்னுடைய ஃபார்முலா எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? மனப்பாடம் பண்ணவே தேவையில்ல. பார்ட் 4ல ஸ்பியர் மற்றும் அதற்கான ஃபார்முலா அதோட கணக்குகள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரி, முதல்ல அரைக்கோளத்தினுடைய கன அளவு வால்யூம்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா 2/3 πr3. சரிங்களா? எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, கோளத்தின் அதாவது ஸ்பியரினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா 4/3 πr3. சரிங்களா? சரி இருக்கட்டும். நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஸ்பியர்ல பாதி தான் ஹெமிஸ்பியர்னு தெரியும் இல்லையா? அப்போ ஸ்பியரினுடைய கன அளவில் பாதி தான் ஹெமிஸ்பியரினுடைய கன அளவு. சரிங்களா? புரிஞ்சிருச்சா? அப்போ கோளத்தினுடைய கன அளவை 2ஆல வகுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு அரைக்கோளத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா. சரி இருக்கட்டும். அப்போ 4/3 πr3 2 பை டிவைடு கீழே 2 இருக்குது, 2/1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ இது மேல வளையில தலைகீழாக மாறும், 1/2 மாறும், 1 2 2 2 4. அப்போ 2/3 πr3 என்பதுதான் அரைக்கோளத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா. சரிங்களா? புரிஞ்சிருச்சா? சரி இருக்கட்டும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வளைபரப்புக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது 2πr². சரிங்களா? அப்போ கோளத்தினுடைய வளைபரப்புக்கான ஃபார்முலா 4πr². சரிங்களா? சரி இருக்கட்டும். கோளத்தில் பாதி தான் அரைக்கோளம். அப்போ கோளத்தினுடைய வளைபரப்பு 2ஆல வகுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் அரைக்கோளத்தினுடைய வளைபரப்பு. சரிங்களா? அப்போ 1 2 2 2 4 2πr² என்பதுதான் அரைக்கோளத்தினுடைய வளைபரப்பிற்கான ஃபார்முலா. சரிங்களா? சரி இருக்கட்டும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டிஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க, மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா 3πr². சரிங்களா? அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வளைபரப்புனா என்னதுங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா என்னது, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கும் ஆனா டிஃபரன்ஸ் என்ன, மொத்த புறப்பரப்புக்கும் வளைபரப்புக்கும் ஆனா டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வளைபரப்பு என்பது அடிப்பக்கம், அதாவது அடிப்பக்கம்னா இந்த ரவுண்டா இருக்கு இல்லையா, இதுதான் அடிப்பக்கம். சரிங்களா? அப்போ அந்த அடிப்பக்கத்தை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற வளைஞ்சு இருக்கக்கூடிய பகுதிகளினுடைய பரப்பளவை தான் வளைபரப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி இருக்கட்டும். மொத்த புறப்பரப்புனா என்னன்னு கேட்டீங்கன்னா, வளைஞ்சு இருக்கக்கூடிய பகுதியினுடைய பரப்பளவு பிளஸ் அடிப்பக்கத்தினுடைய பரப்பளவுகளின் கூடுதலை தான் வளைபரப்புன்னு சொல்லுவோம். சரிங்க, மொத்த புறப்பரப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா? புரிஞ்சிருச்சா? சரி, அப்போ நம்மளுக்கு வளைபரப்பு என்னன்னு தெரியும். அப்போ வளைபரப்பு என்னது நம்மளுக்கு 2πr² இருக்கட்டும். அப்போ அடிப்பரப்பு ஒரு சர்க்கிள், அதாவது வட்டம் மாதிரி இருக்குதா, வட்டத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னங்க நம்மளுக்கு πr². சரிங்களா? அப்போ 2πr² + πr² 3πr² என்பதுதான் மொத்த புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா. சரிங்களா? சரி இருக்கட்டும். பார்ட் 4 வீடியோல கோளம் தொடர்ந்த கணக்குகள் நடத்திருந்தோங்க. அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிருச்சு. அதை அப்லோட் பண்ணதுக்கு அடுத்து தான் நான் பார்க்கவே செஞ்சேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, வளைபரப்பை இங்கிலீஷ்ல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்றதுக்கு பதிலாக லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லிட்டேங்க. ஆனா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாக்கும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது. சரிங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா மேல் பக்கம் மற்றும் அடிப்பக்கங்களை தவிர்த்துட்டு மற்ற அனைத்து பக்கங்களினுடைய பரப்பளவுகளின் கூடுதலை தான் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி இருக்கட்டும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா என்னன்னு கேட்டீங்கன்னா, வளைஞ்சு இருக்க பக்கங்களினுடைய பரப்பளவுகளை தான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ வளைபரப்பு, அதாவது வளைபரப்புனா ஸ்பியர்ல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். இதே இது கியூபாய்டா இருந்துச்சுன்னா அதை நம்ம லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேங்க, ஐ எம் வெரி சாரி. பார்ட் 4 வீடியோல எங்கெல்லாம் நான் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லியிருக்கணும் அதுக்கு பதிலாக கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லி மாத்திக்கோங்க. சரிங்களா? சாரிங்க. சரி இருக்கட்டும். இன்னொன்னு நான் சொல்லி தரேங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பியர் அதாவது கோளத்தினுடைய ஆரமும் அரைக்கோளத்தினுடைய ஆரமும் சமம் தான். சரிங்களா? அதாவது ஸ்பியர் அண்ட் ஹெமிஸ்பியரினுடைய ரேடியஸ் சேம் தான். சரிங்களா? இப்போ ரேடியஸ், அதாவது ஸ்பியரினுடைய ரேடியஸ் 4 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா ஹெமிஸ்பியரினுடைய ரேடியஸும் 4 சென்டிமீட்டராக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இதை எப்பவுமே மறந்துடாதீங்க. என்னது,
sphere and hemisphere have the same radius. சரிங்களா? சரி இருக்கட்டும். இது முதல் பாயிண்ட். இத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? சரி இருக்கட்டும். இன்னொன்னு சொல்லி தரேன். என்னன்னு கேட்டிங்கனா இந்த வட்டம் அதாவது அடிப்பக்கம் எப்படி இருக்கு? சர்க்கிள் வட்டமாக இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம ரேடியஸ் மற்றும் டயாமீட்டருக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பை பார்ப்போம். சரிங்களா? இந்த கீழ இருக்கக்கூடிய இந்த வட்டத்தை நான் தனியா எடுத்து இங்க வரைஞ்சுக்கிறேங்க. சரிங்களா? சரி இருக்கட்டும். சரி வட்டத்தில் பாதி விட்டம், விட்டத்தில் பாதி ஆரம், வட்டத்தில் பாதியே டயாமீட்டர்னு சொல்லுவோம். விட்டம் அதாவது டயாமீட்டர்ல பாதியே ரேடியஸ் ஆரம்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி இருக்கட்டும். அப்போ அதுக்கான ரிலேஷன்ஷிப் என்னதுங்க? ஆரம் என்பது விட்டத்தில் பாதி. சரிங்களா? அப்போ ஆரம் என்பது விட்டத்தில் பாதி. சரி இருக்கட்டும். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா விட்டம் என்பது ஆரத்தின் 2 மடங்கு. சரிங்களா? அப்போ இது ரெண்டத்தையும் நல்லா ஞாபகம். இது விட்டம் டயாமீட்டர், அந்த விட்டத்தில் பாதி ஆரம். சரிங்களா? அப்போ ஆரம் என்பது விட்டத்தில் பாதி, விட்டம் என்பது ஆரத்தின் 2 மடங்கு. சரிங்களா? இது எல்லாத்தையும் நல்லா ஞாபகம். சரி இப்போ கணக்குள்ள போயிருவோமா? என்ன கேட்டிருக்காங்க? The diameter of a sphere is 6 meter. Its hemisphere will have volume of அதாவது 6 மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு கோளத்தின் அரைக்கோள கன அளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க. அதாவது என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு கோளத்தை கொடுத்துட்டாங்க. சரிங்களா? கோளத்தினுடைய விட்டம் என்னவாக இருக்குதான்? 6 மீட்டராக இருக்குதான். டயாமீட்டர் 6 மீட்டராக இருக்குதான். அப்போ கோளத்தினுடைய ரேடியஸ் என்னவாக இருக்கும்? அப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போதான் நம்ம மேல ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். என்னது? டயாமீட்டர் என்பது ஆரம் அதாவது ஆரத்தின் 2 மடங்கு என்பதுதான் டயாமீட்டர் இல்லையா? அப்போ நம்மளுக்கு ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ்னா என்னது? விட்டத்தில் பாதி தான் ஆரம் இல்லையா? சரி அப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சிரும். அதாவது இந்த கோளத்திற்கான ரேடியஸை முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அப்போ ஆரம் என்பது விட்டத்தில் பாதி. விட்டம் நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சாரிங்க 6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 6/2 ஒரு 2 2 மூவி 2 6 ஆரம் 3 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? சரி அப்ப கோளத்தினுடைய ஆரமும் அரைக்கோளத்தினுடைய ஆரமும் சமம்னு சொல்லிட்டு மேல ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லி தந்தேன் இல்லையா? அரைக்கோளத்தினுடைய கன அளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. அரைக்கோளத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னதுங்க? V = 2/3 × πr³ என்பதுதான் கன அளவுக்கான ஃபார்முலா. சரி அப்போ நம்மளுக்கு ஆரம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ ஆரத்தை கொண்டு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ 2/3 × π × ஆறுக்கு பதிலாக 3³ சரிங்களா? அப்போ நல்லா பாருங்க இங்க பைக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன்ல ஆன்சருமே பையில தான் இருக்கு. அதனால எங்க பைக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணுமோ அங்க பார்த்து போட்டுக்கோங்க. சரிங்களா? இங்க நம்மளுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? சரி இருக்கட்டும். அப்போ 2/3 × π × 3³ இருக்கு. அப்போ 3³ எப்படி எழுதிக்கலாம்? 3 × 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அப்போ 3 × 3 × 3 சரிங்களா? அப்போ 1 3 3 1 3 3 சரிங்களா? அப்போ 2 × 3 6 6 × 3 18 18 π சரிங்களா? 18 π என்பதுதான் கன அளவு. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரிங்களா? சரி அடுத்த கணக்கு போயிருவோமா? என்ன கேட்டிருக்காங்க? The total surface area of a solid hemisphere of diameter 2 cm is equal to அதாவது ஒரு திண்ம அரைக்கோளத்தின் விட்டம் 2 சென்டிமீட்டர் அதன் மொத்த புறப்பரப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2016 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு அதாவது ஒரு அரைக்கோளம் இருக்குது. அந்த அரைக்கோளத்தினுடைய விட்டம் அரைக்கோளத்தினுடைய இதான் அரைக்கோளம் சரிங்களா? இந்த அரைக்கோளத்தினுடைய இந்த விட்டத்தை கொடுத்துருக்காங்க. விட்டம் என்னவாக இருக்குதான்? 2 சென்டிமீட்டராக இருக்குதான். சரி இருக்கட்டும். என்ன கேட்டிருக்காங்க? அந்த அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பு அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா TSA கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதான் கேள்வி. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்னதுங்க? 3πr². சரிங்களா? சரி இருக்கட்டும். அப்போ நம்மளுக்கு இங்க ரேடியஸ் ஆரம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கொடுத்திருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுதான் ஆரம் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சரி அப்போ நம்மளுக்கு டயாமீட்டருக்கும் ரேடியஸுக்குமான ரிலேஷன்ஷிப் தெரியும். அப்போ ஆரம் என்பது விட்டத்தில் பாதி சரிங்களா? அப்போ ஆரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டயாமீட்டரை கொண்டு போடுவோம். டயாமீட்டர் என்னதுங்க? 2 சென்டிமீட்டர். அப்போ 2/2 1 2 1 2 அப்போ 6 என்பது 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இதுல கொண்டு 6 மதிப்பை சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 3π ஆறுக்கு பதிலாக 1 ஸ்கொயரு. அப்போ 3π சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்பதுதான் சரியான விடை.
ஆப்ஷன் டி. எதுக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதே ஒருவேளை அரைக்கோளம் கொடுத்துட்டு அரைக்கோளத்தினுடைய கன அளவை கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்கன்னா கொஸ்டின்ல என்ன யூனிட் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்டிமீட்டர்னு இருந்துச்சுன்னா கன அளவு கண்டுபிடிச்சா சென்டிமீட்டர் கியூப்னு மாறும். சரிங்களா? எதுக்கு? கன அளவு வால்யூம் கண்டுபிடிச்சா. இதே ஒருவேளை டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா புறப்பரப்பையோ வளைப்பரப்பு அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கொஸ்டின்ல என்ன யூனிட் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா ஆப்ஷன்ல அதாவது ஆன்சர்ல வரையில சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு மாறும். சரிங்களா? அப்போ ரெண்டுத்திற்குமான டிஃபரன்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த யூனிட்டை வச்சு கூட குழப்பி கொஸ்டின் கேட்கலாம். சரி, அடுத்த கணக்கு போயிருவோமா? ஜூம் பண்ணிக்கிட்டுமா? அப்பதான் ஈஸியா இருக்கும். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, if the total surface area of a solid semisphere is 675 pi square centimeter, then its curved surface area is, அதாவது ஒரு திண்ம அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு 675 பை சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் வளைப்பரப்பு என்பது யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க. அதாவது என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒரு அரைக்கோளம் இருக்குது, அந்த அரைக்கோளத்தினுடைய புறப்பரப்பை கொடுத்துட்டாங்க, மொத்த புறப்பரப்பை கொடுத்துட்டாங்க. என்னவாக இருக்குதா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை கொடுத்துட்டாங்க. என்னவாக இருக்குதான்? 675 பை சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்குதான். சரிங்களா? சரி, இருக்கட்டும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த அரைக்கோளத்தினுடைய வளைப்பரப்பு CSA கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கு நம்மளுக்கு ஃபார்முலாங்க CSA = 2 pi r² இல்லையா? சரி, இருக்கட்டும். அப்போ இந்த r மதிப்பு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு CSA-வை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுதான் இந்த r-இனுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி, நம்மளுக்கு முதல்ல டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா ஆனதுங்க 3 pi r² இல்லையா? சரி, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கொடுத்திருக்காங்க? 675 பைன்னு கொடுத்திருக்காங்க = 3 pi r². சரி, இருக்கட்டும். r² மட்டும் வலது பக்கம் இருக்கட்டும், 3 பையை இடது பக்கம் கொண்டு போயிருவோம். அப்ப 675 பை 3 பை இடது பக்கம் வரையில டிவைடுக்கு போவோம். 3 பை டிவைடட் பை 3 பை = r². பை பை கேன்சல் பண்ணிடலாம். 4 3 3 இரி 3 6 இரி 3 6 மிச்சம் 1 இருக்கும் 15 I 3 15. அப்ப r² = 225 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. அப்போ இங்க நம்மளுக்கு டைரக்டா r² மதிப்பே தெரிஞ்சிருச்சு. ஃபார்முலா கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா நமக்கு CSA கிடைச்சிரும். அப்போ CSA = 2 pi r². r² க்கு பதிலா 225. சரிங்களா? அப்போ 2 × 225 450 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் ஸ்கொயர்னாலும் தான் சதுர சென்டிமீட்டர்னாலும் தான் ஆப்ஷன்ல இருக்கு. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கணக்கு போயிருவோமா? என்ன கேட்டிருக்காங்க? The volume of the hemisphere is 1152 pi centimeter cube. Then the curved surface area of the hemisphere is அதாவது ஒரு அரைக்கோளத்தின் கன அளவு 1152 பை சென்டிமீட்டர் கியூப் எனில் அதன் வளைந்த வெளிப்பரப்பின் பரப்பளவு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க. அதாவது என்ன கொடுத்துட்டாங்க? ஒரு அரைக்கோளம் இருக்குது, அந்த அரைக்கோளத்தினுடைய கன அளவு வால்யூம் என்னன்னு கொடுத்திருக்காங்க? 1152 பை சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதன் வளைந்த வெளிப்பரப்பு யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது வளைபரப்பை தான் வளைந்த வெளிப்பரப்புன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, அப்போ CSA கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. CSAக்கு நம்மளுக்கு ஃபார்முலாங்க 2 pi r² இல்லையா? சரி, அப்போ r-இனுடைய மதிப்பு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு இங்க CSA வெளிப்பரப்பை கண்டுபிடிச்சிடலாம், வளைந்த வெளிப்பரப்பை கண்டுபிடிச்சிடலாம். சரி, அப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் கண்டுபிடிக்க போறோம். சரி, முதல்ல வால்யூம்கான நம்மளுக்கு ஃபார்முலாங்க வால்யூம் = 2/3 pi r³ இதான ஃபார்முலா. சரி, வால்யூம் என்னன்னு கொடுத்திருக்காங்க? இங்க 1152 பைன்னு கொடுத்திருக்காங்க = 2/3 pi r³. சரிங்களா? r³ மட்டும் வலது பக்கம் இருக்கட்டும், மத்த எல்லா வேல்யூவும் இடது பக்கம் கொண்டு போயிருவோம். அப்போ 1152 பை 2/3 இடது பக்கம் போவேல 3/2 தலைகீழாக மாறும். பை வலது பக்கம் இடது பக்கம் போவேல 1/πன்னு சொல்லிட்டு ஆகும் = r³. சரிங்களா? இப்போ ஒரு பை கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 2 I 2 10 மிச்சம் 1 இருக்கும். 7 × 2 14. சரிங்களா? அப்போ 7 மிச்சம் 1 இருக்கும். 6 2 12. அப்போ r³ = 576 × 3 இருக்கு. 576 × 3 1728. சரிங்களா? சரி, இருக்கட்டும். 1728 எப்படி எழுதிக்கலாம்? 12 கியூப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். சரிங்களா? சரி, இருக்கட்டும். r³ அப்போ r வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் கியூப் கேன்சல் ஆகணும். அப்போ கியூப் கேன்சல் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும்?
கியூப் ரூட் எடுக்கணும் சரிங்களா, ரெண்டு பக்கமும் கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். அப்போ கியூப் ரூட் கேன்சல் ஆயிரும், கியூப் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ r = 12 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு என்னதான் தேவை, CSA கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வளைபரப்பு தான் தேவை. அப்போ 2πr பதிலாக 12 ஸ்கொயர் சரிங்களா. அப்போ 2π 12 ஸ்கொயர்னானது 144. அப்போ 144 × 2 288 π சென்டிமீட்டர் ஸ்கொயர் சரிங்களா. ஆப்ஷன்ல இருக்க ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்த கணக்கு போயிருமா. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கணக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, the thickness of a hemispherical bowl is 0.25 centimeter. The inner radius of the bowl is 5 centimeter. Find the outer curved surface area of the bowl. Take π = 22/7. அதாவது அரைக்கோள வடிவ கிண்ணத்தின் தடிமன் 0.25 சென்டிமீட்டர், அதன் உட்புற ஆரம் 5 சென்டிமீட்டர் எனில் அக்கிண்ணத்தின் வெளிப்புற வளைப்பரப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க. அதாவது அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதை நம்ம படமா வரைஞ்சுக்கிட்டோம் சரிங்களா. எல்லார் வீட்லயும் கிண்ணம் இருக்கும் சரிங்களா. அந்த கிண்ணத்தை நான் வரைஞ்சுக்கிறேன். சரி, கிண்ணம் சரிங்களா. இந்த கிண்ணத்தினுடைய ஆரம் என்னவாக இருக்குதான், ரேடியஸ் 5 சென்டிமீட்டராக இருக்குதான் சரிங்களா. சரி இருக்கட்டும், r = 5 சென்டிமீட்டர் சரிங்களா. இப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க, அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரிங்களா புரிஞ்சுக்க. சரி, என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கிண்ணம்னு இருந்தா தடிமன் இல்லாமையா இருக்கும், திக்னஸ் இல்லாமையா இருக்கும் சரிங்களா. இதுதான் அந்த கிண்ணத்தினுடைய தடிமன் சரிங்களா. சரி, இந்த கிண்ணத்தினுடைய தடிமன் இதுதான். இந்த கிண்ணத்தினுடைய தடிமனினுடைய அளவு என்னவாக இருக்குதா, 0.25 சென்டிமீட்டராக இருக்குதான் சரிங்களா. அப்ப இந்த தடிமன் 0.25 சென்டிமீட்டர். சரி இருக்கட்டும், என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கிண்ணத்தினுடைய வெளிப்புற வளைப்பரப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த ப்ளூ கலர்ல போட்டிருக்கேன் இல்லையா, இந்த வளைப்பரப்பு என்ன அப்படிங்கறதான் கேள்வி சரிங்களா. சரி, அப்போ நம்மளுக்கு என்ன ஒண்ணு தெரிஞ்சோம் அப்படின்னா உள்ளுக்கு இருக்கக்கூடிய ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் சரிங்களா. அப்போ இந்த தடிமண்ணோட சேர்த்தாதான் வெளியில இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர்ல வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இந்த வெளிப்புறத்திற்கான ரேடியஸாக இருக்கும். புரிஞ்சிருச்சா. அதாவது வெளியில உள்ள இந்த ப்ளூ கலரை மட்டும் நான் தனியா வரைஞ்சுக்கிறேங்க சரிங்களா. அதாவது இதுதான் வெளிப்புற கிண்ணத்தினுடைய வெளிப்புறத்திற்கான தோற்றம் சரிங்களா. இந்த ரேடியஸ், அதாவது இதற்கான ரேடியஸ் என்னது அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய உள்புறத்தினுடைய ஆரம் பிளஸ் திண்மம், அதாவது அந்த தடிமனை சேர்த்தாதான் இதற்கான ரேடியஸ். புரிஞ்சிருச்சா. அப்போ இத உள்ளுக்கு இருக்கக்கூடிய உள்புறத்தினுடைய ஆரத்தை ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிடுவோம். அப்ப வெளிப்புறத்தினுடைய ஆரத்தை பிக் ஆர்னு எடுத்துக்கணும் சரிங்களா. அப்ப வெளிப்புறத்தினுடைய ஆரம் எப்படி கிடைக்கும், உள்புறத்தினுடைய ஆரம் பிளஸ் தடிமண்ணையும் கூட்டினால்தான் கிடைக்கும். அப்போ 5 + 0.25 5.25 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்சிடும் சரிங்களா. அப்போ ரேடியஸ் என்னதுங்க, 5.25 சென்டிமீட்டர் சரிங்களா. அப்போ இதனுடைய வெளிப்புற வளைப்பரப்பு, அதாவது CSA வளைப்பரப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ CSAக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்னதுங்க, 2πr² சரிங்களா. அப்போ இந்த பெரிய ஆருக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். நம்ம ஃபார்முலா சேம் தான், பெரிய r² சரிங்களா. அப்போ 2πr² சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்போ 2 × π × πக்கு பதிலாக 22/7 போட சொல்லியிருக்காங்க. சரி அடுத்த ஸ்டெப்ல போட மறந்துட்டேன். சரி இருக்கட்டுமா. அப்போ ஆருக்கு பதிலாக 5.25 சரிங்களா ஸ்கொயரு. அப்போ 2 × πக்கு பதிலாக 22/7 5.25 ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ 5.25 2 தடவை எழுதிக்கலாம். 5.25 × 5.25 சரிங்களா. சரி இருக்கட்டும். இப்போ நல்லா பாருங்க, இந்த புள்ளிகள்ல இருக்கத நம்ம முழு எண்களாக மாத்தணும் சரிங்களா. அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ நல்லா பாருங்க, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்துச்சு அப்படின்னா 10ஆல பெருக்கி 10ஆல வகுக்கணும். இப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ 100ஆல பெருக்கி 100ஆல வகுக்கணும். இதே 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்துச்சு அப்படின்னா 1000ஆல வகுத்து 1000ஆல பெருக்கணும் சரிங்களா. அப்போ இங்க 2 ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்கு. அப்போ 100ஆல பெருக்கி 100ஆல வகுக்கணும் சரிங்களா. அப்போ 2 × 22/7 அப்போ 5.25 100ஆல பெருக்கணும் அப்படின்னா 525 ஆயிரும். 100ஆல வகுத்துருவோம் சரிங்களா. இதே இதுதான் இதுக்கும் பண்ண போறோம். அப்போ 525/100 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். சரி இருக்கட்டும். 2 2 I 2 10 0 சரிங்களா. அப்போ 2 × 25 50 சரிங்களா. 2 × 25 50, மிச்சம் 2 இருக்கும். 25 25 25 சரிங்களா. சரி இருக்கட்டும். 2 2 2 2 2 2 சரிங்களா. சரி இருக்கட்டும். 4 × 25 100, 21 × 25 525, 2 4
10.5 அதாவது 10.5 × 2 21 சரிங்களா. 10.5 × 2 21 அதே தான் இங்கேயும் ஒரு 2 10.5 × 2 21 சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்போ 11 × 10.5 × 10.5 1212.75 சரிங்களா. டிவைடட் பை 7 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 1212.75 7ஆல வகுத்துட்டோம் அப்படின்னா 173.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.